இன்னைக்கு யார் மாட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான், விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர். இந்த பதவியை இந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு கொடுக்கும்போதே நிறைய சலசலப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. திமுக விசிகா உறவில் பெரிய ஒரு விரிசல் வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய அந்த ஒரு பேட்டி, நேத்து சினிமால இருந்து வந்தவங்க முதலமைச்சர் ஆறுன்னு சொல்றாங்க, நேத்து வந்தவர் துணை முதலமைச்சர் ஆறுன்னு சொல்றாங்க. அப்போ என் தலைவர் ஏன் இன்னும் ஆகல? அந்த பேட்டிக்கு பின்னாடி அவர் சொன்ன விஷயம், அதை ஆராசா அவர்கள் கொடுத்த பதில், அதுக்கு இப்போது ட்விட்டர் ஸ்பேஸ்லலாம் வச்சு ஆதவ் அர்ஜுனா அவர்களை பொழந்து தள்ளிட்டு இருக்காங்க. இது எல்லாம் சேரும்போது உண்மையான ஸ்லீப்பர் செல் ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறத இன்னைக்கு பலரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஆதவ் அர்ஜுனா என்னெல்லாம் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத ஒரு நண்பர் ஈஸியாக அவருடைய பக்கத்தில் சொல்லியிருந்தார். அதை அப்படியே எடுத்து நான் இங்கே உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ராசா அவர்கள் அதற்கு கொடுத்த பதில், அந்த பதிலுக்கு இனிமேல் விசிகா என்ன மாதிரியான பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தமிழக அரசியலில் எந்த மாதிரியான யுத்தம் வரப்போகிறது அப்படிங்கிற அடுத்த எதிர்பார்ப்பும் எகிரி நிற்கிறது. பார்க்கலாம் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் இந்த ஒரு பதிவில் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடைக்க போகுது. இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். 234 தொகுதியிலும் தனியாக நிற்க தகுதி இல்லாத ஒரு கட்சி, அவங்களால 234 தொகுதியிலும் நிற்பதற்கான வேட்பாளர்கள் இல்லை. போதுமான வேட்பாளர்கள் இல்லாததுனால தான் நீங்கள் கூட்டணி வச்சுக்கிறீங்க. இந்த உண்மையை இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா சொன்னதிலிருந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களை எல்லாருமே கடிச்சு கொதற ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க யாரும் பெரிய கட்சி கிடையாது. பெரிய கட்சினா 234 தொகுதி தனியாக நிற்கணும். ஆதவ் அர்ஜுனா சொன்னதில் உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே அவர் ரொம்ப தெளிவாக புள்ளியல் அடிப்படையில் சொல்கிறார். 1999, 2004 நீங்கள் எப்படிலாம் எலெக்ஷனில் நின்னீங்க, எப்படி எலெக்ஷனில் தோத்தீங்க, அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி கேபினெட் மந்திரி பதவி உங்களுக்கு கிடைச்சிச்சு, வெறும் 30% இல்லாட்டி 3% ஓட்டுக்களை வைத்துவிட்டு இந்தியாவில் நீங்கள் எந்த மாதிரியான பதவி சுகத்தை அனுபவித்தீர்கள், அப்படி இருக்கும்போது விசிகா மட்டும் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற கேட்டதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாயிண்டையும் சும்மா வெலாசுன்னு விளசியிருக்காரு இந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள். சரி, ஆதவ் அர்ஜுனா பேசினது எல்லாமே திருமாவளவன் அவர்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், திருமாவளவன் அவர்களுடைய ஆசை இல்லாமல் ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்க முடியாதுல்ல. நான் பேசுறது எல்லாமே எங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத ஆதவ் அர்ஜுனா 1க்கு 2 முறை அந்த பேட்டியில் சொல்கிறார். அடுத்ததா 2 வருட திமுக ஆட்சியில் 36,000 கோடி ரூபாயாக இருந்த மது அந்த விற்பனை 46,000 கோடி ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் மது விற்பனை அப்படிங்கிறது மட்டுமே அதிகரிச்சிருக்கு. வேறு எந்த ஆட்சியிலும் இப்படி நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி, என்னப்பா மதுவை விற்பனை செய்து ஆட்சி நடத்துகிறீர்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டாருங்க இந்த ஆதவ் அர்ஜுனா. அது மட்டும்தானா, என் தலைவர் சிலரை போல் துண்டு சீட்டு வைத்து பேசுவது இல்லை, சீட்டு இல்லாமல் 2 மணி நேரம் பேசுவார், அவர் அதிகாரம் வேண்டுமென்றால் ஏன் கதறுகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு பாருங்க. துண்டுச்சீட்டு இல்லாமலேயே என்னுடைய தலைவர் 2 மணி நேரம் பேசுவார் அப்படிங்கிறது தான் ஆதவ் அர்ஜுனா சொன்ன கருத்து. அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் இதில் கருத்துக்களாக சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அந்த பாயிண்ட்ஸ். ஆனால் இதுதான் சொல்ல வருது. அப்போது எங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் 2 மணி நேரம் துண்டுச்சீட்டே இல்லாமல் பேசுவார், வேறு ஏதாவது தலைவர் பேசி பார்த்துருக்கிறீர்களா அப்படிங்கிறது தான். இங்கே துண்டுச்சீட்டுன்னு சொன்னோன்னே உங்கள் ஞாபகத்துக்கு யார் வராங்க? சார் உங்கள் மனசில், மேடம் உங்கள் மனசில் வர்றவங்களாம் என் மனசில் வரல, துண்டுச்சிட்டுன்னு சொன்னால் உங்கள் மனசில் யார் வராங்க அப்படிங்கிறத கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணிடுங்க. என் தலைவர் அடுத்ததா திமுக கூட்டணியை விட மக்கள் பிரச்சனையே முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் விரும்புகிறோம், எங்களுடைய தலைவரும் அதை தான் விரும்புகிறார். செம. திமுக கூட்டணியில் விட எங்களுக்கு மக்கள் பிரச்சனை தான் வேணும், மக்கள் பிரச்சனை தான் எங்களுடைய முதலாவது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையாக நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா, இந்த கெத்தான பேச்சுக்கு ஆதவ் அர்ஜுனாவுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும். ஆனால் என்ன, திமுக இப்போ பெரிய குடைச்சலை கொடுத்துட்டு இருப்பாங்க விசிகாக்கு. விசிகா ஆதவ் அர்ஜுனா இல்லாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே நேத்தே விசிகாவில் நிறைய பேர் வாண்டடாக என்ன தெரியுமா போட்டுட்டாங்க, கொஞ்சம் விழிப்புடன் இருப்போம், நம்மளை பிரிப்பதற்கு ஒரு கோஷ்டி தயாராகி வருகிறது, கொஞ்சம் விழிப்புடன் இருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய போஸ்ட் எல்லாம் போட்டு திமுகவை கூல் பண்ணுற வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க.
இன்னும் கொஞ்சம் பேர் ஆதவர்ஜுனா பேசினதுல என்ன தவறு இருக்கு, அவர் உண்மைதானே பேசினாரு, எங்களுடைய மன ஆதங்கங்களை பேசியிருக்கிறார், இதெல்லாம் இப்படி ஒருத்தர் பேச வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவித்துட்டு இருந்தோம். 40 வருடங்கள் அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லி மாற்றி மாற்றி எங்களுடைய கட்சிக்கு பின்னாடி போய் நம்ம கட்சி எந்த பக்கமாக வளர்த்து விட்டோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்த நேரத்தில் தான் ஆதவர்ஜுனா அப்படிங்கிற ஒரு புது ரத்தம் விசிகாவுக்குள்ளே வந்திருக்கு. இனிமே விசிகாவுக்கு வெற்றி தான் வெற்றி தான் வெற்றி தான் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டக்கூடிய நபர்களும் பாராட்டிட்டு தான் இருக்காங்க. இதுவரை திமுக எங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. இப்போது முதல்வரே எங்கள் தலைவரை அழைத்து பேசுகின்றார் என்றால் இதுதான் விசிகாவினுடைய மிகப்பெரிய வெற்றி. மதுவிலக்கு போராட்டம் அப்படின்னு அறிவித்த உடனே ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேராக கொஞ்சம் வெளிநாட்டு பயணம்லாம் இருந்துச்சுல, 7000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இங்கே கொண்டு வந்த அடுத்த 2 தினங்கள்லேயே யாரை சந்திக்கிறார்? விசிகாவினுடைய தலைவரான திருமாவளவன் அவர்களை சந்திக்கிறார். அதுதான் ஆதவர்ஜுனா சொல்கிறாங்க. முதல்ல நாங்கள் போய் வாண்டடாக டைம் கேட்டாலும் டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்கப்பா டைம் இருக்குது பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இதுதான் விசிகாவினுடைய வெற்றி அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார் ஆதவர்ஜுனா. கருணாநிதி காலத்தில் திமுக வெறும் 16 எம்பிக்களை பெற்று 8 மினிஸ்டர்கள் வாங்கியது. அதில் 4 கேபினெட் மந்திரிகள். அதேபோல் விசிகா கேட்டால் என்ன தவறு இருக்கு? என்ன தவறு இருக்குது அதை தான் கேட்குறாங்க. அதனால தான் திமுகவை சார்ந்தவர்கள் இன்றைக்கி ட்விட்டர் ஸ்பேஸில் வச்சு ஆதவர்ஜுனாவை கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அது எப்படி நீ கேட்கலாம், அதில் உனக்கு என்ன இருக்குது? நீ ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து சண்டைக்கு இழுக்கிற? அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தாலும் அடிப்படை உறுப்பினராக வந்து மறுபடியும் தேர்தல் பிரச்சாரத்துக்குலாம் வந்தார். நீ என்ன செஞ்சுட்டு இருந்த அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனாவை பார்த்து பொது மேடைக்கு வந்தியா, ஜெயிலுக்கு போனியா, என்ன செஞ்ச, மக்களுக்கு என்ன செஞ்சிருக்க, பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டியா, இல்லாட்டி வாக்குகள் கேட்டியா, இப்படின்னு சொல்லி சொற்பமான வார்த்தைகளும் தரைக்குறைவான வார்த்தைகளுடன் ஆதவர்ஜுனா அப்படிங்கிறவங்களுக்கு அர்ச்சனை அப்படிங்கிறத திமுக காரங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்திருக்கக்கூடிய அவருடைய வார்த்தைகள், 30% ஓட்டு இருக்கும் என்று சொல்லும் திமுக தனியாக நின்று ஜெயலலிதாவை போல் ஜெயிக்க துப்பு இருக்கிறதா? ஐயோ, இந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்களே. கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று உங்களால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் இந்த கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் யார்கிட்டையாவது இருக்குமா, குறிப்பாக திமுகவிடம் இருக்குமா அப்படிங்கிறத நீங்களே சொல்லிடுங்க. கூட்டணி கட்சிகள் இல்லை என்றால் திமுக வெறும் சீரோதான். என்ன சார், நீங்களாம் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கிற திமுகவை உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஜீரோன்னு சொல்லிட்டார், நீங்களாம் என்ன செய்ய போறீங்க? திமுக அன்று தொட்டு இன்று வரை தமிழகத்தில் மைனாரிட்டி தான். அவங்கெல்லாம் மெஜாரிட்டியே கிடையாதுப்பா. ஏதோ கூட இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஓட்டுகளை வைத்து அவங்க மெஜாரிட்டியாக காண்பித்துக் கொள்கிறார்கள். அவங்க இப்போதும் மைனாரிட்டி தான். மாமன்னன் போல் நேற்று சினிமாவில் இருந்து வந்த உதய் துணை முதல்வர் கேட்கும்போது திருமா கேட்பதில் என்ன தவறு? அவர் சினிமாவிலேருந்து வந்தவங்க ஏன் துணை முதலமைச்சர் ஆகும்போது என் தலைவர் ஏன் ஆகக்கூடாது அப்படின்னு தான் கேட்டார். நண்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு உதயநிதி அவர்கள் ஆகும்போது ஏன் திருமாவளவன் அவர்கள் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். நியாயமான கேள்வி தானேங்க. அவரெல்லாம் துணை முதல்வர் ஆகும்போது 40 வருஷம் பேராசான் அப்படின்னு சொல்லி, எழுச்சி தமிழர் அப்படின்னு சொல்லி எத்தனை நபர்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவு, ஒரு நட்சத்திரமாக மாறி நிற்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது? இந்த கேள்விக்கு திமுகவிடம் பதில் இருக்கிறதா? திருமாவளவன் அவர்களை விட உயர்ந்தவராங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தால் அப்போ திருமாவளவன் அவர்களை நீங்கள் ஏறி இறங்கி மிதிக்கிற மாதிரி தான் அர்த்தம். இந்த கேள்வி தான் அவர் கேட்டிருக்கார். அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுக நினைத்ததெல்லாம் விசிகா செய்ய முடியாது, உங்களுக்கு வலிக்கும் என்று 2 சீட்டுக்கு நாங்கள் அடிமையாக இருக்க முடியுமா? என்ன சார், 2 சீட்டுக்கே நாங்கள் இருந்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காருங்க. இங்கு யாரும் பெரிய கட்சி இல்லை, கூட்டணி கட்சி தயவால் தான் ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார். அசைக்க முடியாத, யாராலும் மறுக்க முடியாத உண்மையை பேசியிருக்கிறார். வட மாவட்டங்களில் விசிகா இல்லாமல் திமுகவால் டெபாசிட் கூட வாங்க முடியாது. இந்த வட மாநிலம் தென் மாநிலம் அப்படிங்கிறதுல பிரச்சனைகள் எப்போதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கு. வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கெல்லாம் டெபாசிட் வேணும்னா நீங்கள் விசிகாவினுடைய காலை பிடித்தால் தான் நடக்கும். அதை விட்டுட்டு சும்மா விசிகாவை மிரட்டுறோம் உருட்டுறோம் அப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா நாங்கள் திமிரி எழுந்து விடுவோம், திருப்பி அடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி விசிகாவினுடைய சிறுத்தைகள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. திமுக காரங்களே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. திமுகவில் உள்ள அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் அமைச்சரவையில் பொறுப்பு கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? சொல்லுங்க ராசா, என்ன தவறு இருக்கிறது? நீங்களே சொல்லுங்க ராசா. ராசான்னு சொல்றது பொதுவான வார்த்தை, ஆனால் ராசா அப்படிங்கிறது பொதுவான வார்த்தை கிடையாது. அப்ப இதுக்கு ராசா அவர்கள் என்ன பதிலடி கொடுத்திருக்காருன்னா, எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் ஏற்க மாட்டார், விரைவில் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு தனிப்பட்ட முறையிலும் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் என்ற அந்த நிலையும் இருக்கிறது.
புரிதல் இல்லாமல், இந்த கூட்டணி கட்சியினுடைய அந்த தத்துவம் புரியாமல், கூட்டணி தர்மத்துக்கு எதிராக பேசியிருக்கார். இதெல்லாம் என்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டார். சரியாக அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க. இந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இதை 3 முறை சொல்லியிருப்பார் அந்த பேட்டியில். ஸோ ராசா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டனத்தை தெரிவித்து விட்டார். ஆனால் கண்டனத்தோடு நிப்பாட்டாமல் திருமாவளவன் அவர்களுக்கு சைடாக ஒரு மெசேஜ் கொடுக்குறார். எதையாவது செய், ஆதவ அர்ஜுனாவை ஒன்று பொதுச் செயலாளர்னு தூக்கி போடு, அவர் வேண்டாம், அதே மாதிரி அவர் பேசுனதுக்கு தவறு, அது பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேளுங்க, இல்லை இப்படி சலசலப்பு இருக்கும் அப்படின்னா இந்த கூட்டணி தொடர்வதில் சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மறைமுக செய்தியை ராசா அவர்கள் இன்று கொடுத்திருக்கிறார்கள். அப்போ ராசா ஒரு புறம் அவருடைய அந்த கதறுன்னு கதறிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா சும்மா கர்ஜித்துட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனாக்கு எதிரான கூட்டம், ஆதரவான கூட்டம் அப்படின்னு சொல்லி பல கூட்டங்கள் பிரிந்திருக்கும்போது, திருமாவளவன் அவர்களுடைய கனவும் திமுகவினுடைய கனவும் மெய்ப்படுமா? 2 பேருக்குமே துணை முதலமைச்சர் அப்படிங்கிற கனவு இருக்குது, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கனவுகள் இருக்குது. இந்த கனவுகள் மெய்ப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்போ இந்த காணொளி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.